அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமணிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, நமக்கு ஒரே ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, விதியை வெல்ல முடியுமா? இல்லை பரிகாரங்கள் செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம், வழிபாடுகள் அனைத்துமே விதியை வென்று விடுமா? ஒரு பக்கம் அருணகிரிநாத பெருமான் சொல்லும்போது, செயல்பெற்றழிந்தது செந்தூர் வயல்களில் தென்கடமின் மால்பெற்றழிந்தது பூங்கொடியார் மன மாமையிலோன் வேல்பெற்றழிந்தது வேலையும் சூரனும் அவன் அவன் கால்பெற்றழிந்தது அப்படின்னு சொல்கிறார். இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்துன்னு அவினைக்கு வினையாம் என்று சொல்லும் மகுதரவீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு உணவென்றோன் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். விதியை மாற்றலாம் என்று சொல்கிறார். ஒரு பக்கம் விதி கொள்கை விதி மாறாது என்று சொல்லப்படுகிறது. என்னதான் நீ எது செய்தாலும் வலுவு பெருந்தகை சொல்கிறார், ஊழில் பெருவழி யாவலும் மற்றொன்ற சூழலும் தான் முந்திரும் அப்படிங்கிறார். இப்போ விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா, நம்முடைய தத்துவங்களில் 36 தத்துவங்களில் கால தத்துவம் என்ற தத்துவம் இருக்குது. அந்த கால தத்துவத்தை கடந்த அடியார்களுக்கு விதி மாறும். மற்றபடி நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு விதியை மாற்ற முடியாது, விதியை கடக்க முடியும். இறைவன் நமக்கு இறை வழிபாடு பரிகாரங்கள் இதெல்லாமே என்ன செய்யணும், விதியை கடப்பதற்கு நமக்கு ஒரு ஆத்ம பலத்தை கொடுக்கும். பல தடவை சொல்லியிருக்கேன், நமக்கு நம்முடைய ஆத்மபலம் இருந்தால் தான் அந்த விதியை, அந்த துன்பத்தை எளிமையாக கடக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கணும், அதே நம்ம ஒரு பஸ் கார் வச்சு கிடக்கிறோம், இது வச்சு கிடக்கிற மாதிரி தான் அதுக்கு அந்த விதியை கடக்க முடியும். இறைவனுடைய அருள் கடப்பதற்கு நமக்கு துணை நிற்கும். ஆனால் விதியை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஊழ் என்பது நம்மால் செய்த விதி, நம்மால் செய்த வினை, அதை நாம் தான் அனுபவிச்சாகணும். ரொம்ப மனோபலத்தால் இந்த விதியை எனக்கு தொடக்கூடாது என்று நீங்கள் நினச்சி அதுக்குண்டான வழிபாடுகள் பூஜைகள் இறை அடியாருடைய ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது அந்த விதி அந்த ஜென்மத்தில் மாறும். ஆனால் இன்னொரு ஜென்மத்தில் தொடரும். அதுதான் முன்னாடி நிற்கும். உங்களுக்கு அந்த விதி உங்களை தேடி நிற்கும். ஜாதகத்தில் 6, 8, 12 கர்மஸ்தானங்கள். இந்த 6ஆம் இடத்தினுடைய கர்மாவையும் 12ஆம் இடத்தினுடைய கர்மாவையும் 6ஆம் இடத்தினுடைய கர்மாவை பூஜை தவங்கள் தொண்டு மூலம் உளவாரப்பணி இது மாதிரி தொண்டு மூலம் குறைத்துக் கொள்ளலாம். அதாவது அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய கர்மாவை தான தர்மங்கள் அதிகம் செய்வதன் மூலம் நம்ம ஓரளவுக்கு குறைக்கலாம். ஆனால் 8ஆம் இடத்தினுடைய கர்மா திருட கர்மா என்பது அதை அனுபவிச்சே ஆகணும், மாற்றமே இல்லை. இப்போ அந்த கர்மாவை கடந்து வருவதற்குத்தான் இறைவன் நமக்கு துணை செய்வானே தவிர விதியை மாற்றி விடலாம் என்றாலும் என்னதான் நீங்கள் கெட்டிக்காரத்தமணி தப்பிச்சாலும் இன்னொரு ஜென்மத்தில் அந்த விதி முன் நிற்கும். அதை அனுபவிப்பதே மேல்.